கோகுலம் பாடும் துடி தேன் சிந்துதோ தாவீதின் மகனான ராஜா ஆசரி துளி தேடுதோ ஞானிகள் கொண்டாடும் ரோஜா மாமரி சேயானதோ என் வாழ்வின் வழி என் வாழ்வின் நொழி என் வாழ்வின் துணை நமது சபையின் போதகர் அவர்கள் ஜெபித்து இந்த கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக என்னுடைய திருச்சபையை சார்ந்த பெண்கள் ஐக்கியம் இதனால உங்களுடைய பிறப்பின் பண்டிகையை விமர்சையாக கொண்டாட அவர்கள் உதவி செய்கிறார். இதனுடைய ஆரம்பம் முதல் முடிவுபடி பிரசனத்திற்காக எல்லாரும் ஆண்டவரே சிறப்பாய் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய ஆசைப்பட்டு இயேசுவின் மூலம் கேட்கிறார். இந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பமாவதற்கு முன்பாக நாம் யாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனை துதித்து தொடர்ந்து நாம் நிகழ்வுகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பாடல், உண்மை ஆராதிப்பேன் உண்மை ஆராதிப்பேன், இந்நாட்கள் முடியும் வரை ஜீவன் தெரியும் வரை உண்மையே ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் யாரும் சேர்ந்து தேவனை ஆராதித்து நாம் நிகழ்வுக்குள்ளாக கடந்து செல்லலாம். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் காலம் நொழியும் வரை உம்மை ஆராதிப்பேன் Thank you.
தெரிஞ்சது? நாங்கள் அங்கே தமிழ்நாட்டில் சிஐடி மிஷன் கோவிஷடி பாளையத்தில் சின்னத்தாய்கள் அவர்கள் பறையாட்டம் ஆடினதை பார்த்தோம். ஓ, பிரியமாயிருந்தது. அதனால் நாங்கள் வந்தோம். ஓ, சரி சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நீங்க வந்ததுல மிக்க மகிழ்ச்சி. சிஐஜி பெண்கள் நாங்கள் சபையோரை வரவேற்கிறோம். பெண்கள் ஐக்கிய கூடுகைக்கு வந்து வாழ்த்த வேண்டுகிறோம். சிஐஜி பெண்கள் நாங்கள் சபையோரை வரவேற்கிறோம். பெண்கள் ஐக்கிய கூடுகைக்கு வந்து வாழ்த்த வேண்டுகிறோம். ஆண்டவரின் பிறப்பினையே ஆடலுடன் கொண்டாடியே, ஆண்டவரின் பிறப்பினையே ஆடலுடன் கொண்டாடியே, ஆசையுடன் ஆண்டவரின் மகிமையை போற்றிடுவோம். நாங்கள் ஆசையுடன் ஆண்டவரின் மகிமையை போற்றிடுவோம். சிஐஜி பெண்கள் நாங்கள் சபையோரை வரவேற்கிறோம். பெண்கள் ஐக்கிய கூடுகைக்கு வந்து வாழ்த்த வேண்டுகிறோம். பனிரவில் பனிமலராய் பரமன் உதித்த செய்தியினை, பனிரவில் பனிமலராய் பரமன் உதித்த செய்தியினை பரவசமாய் கூறிடுவோம். பண்டிகையை கொண்டாடுவோம். நாங்கள் பரவசமாய் கூறிடுவோம். பண்டிகையை கொண்டாடுவோம். சிஐஜி பெண்கள் நாங்கள் சபையோரை வரவேற்கிறோம். பெண்கள் ஐக்கிய கொடுகைக்கு வந்து வாழ்த்த வேண்டுகிறோம். பெண்கள் ஐக்கிய கொடுகைக்கு வந்து வாழ்த்த வேண்டுகிறோம். அடுத்ததாக ஆண்டறிக்கை. நமது சிஐஜி மிஷன் இம்மானுவேல் சர்ச்சில் உள்ள பெண்கள் ஐக்கிய கூடுகையின் சார்பாக நமது சபை போதகர் அவர்களுக்கும் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் மற்றும் சபை மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் புனித வெள்ளி அன்று பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக சபை மக்கள் அனைவருக்கும் உணவு வழங்குகிறோம். கன்வென்ஷன் நடைபெற்ற போது 2 நாட்கள் பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக உணவு வழங்கினோம். மேலும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய 3 மாதங்களும் முதல் ஞாயிறு அன்று பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக சபையோர் அனைவருக்கும் உணவு வழங்கினோம். VBSல் பெண்கள் ஐக்கிய சங்கம் கற்பித்தல், உணவு தயாரித்தல் மற்றும் உணவு வழங்குதல் ஆகியவற்றில் பங்கு கொண்டு சபையோருக்கு உதவியாக இருக்கின்றன. அர்ப்பின் பண்டிகையில் கடைகள் வைத்து அதன் மூலம் சபைக்கு வருவாய் ஈட்டி உள்ளோம். சபையில் இயலாதவருக்கு உதவித்தொகை வழங்குகிறோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மொடச்சூரிலும் வியாழக்கிழமை சர்ச்சிலும் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடத்துகிறோம். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளிலும் எங்கள் பங்கு உள்ளது. திருச்சபையின் எல்லா காரியங்களிலும் நாங்கள் உதவி செய்து சபையின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறோம். நன்றி.
பட்டிமன்றமும் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இதனுடைய தலைப்பு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதன் நோக்கம் பொருளாதார ஆசீர்வாதத்திற்கா ஆவிக்குரிய நித்திய ஆசீர்வாதத்திற்கா அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க. இதற்கு தலைவராக நமது அம்மா மார்கரெட் அம்மா அவர்களே நாங்கள் அனுக்கிறோம். ஒருவேளை அவங்க நிறைய உடல் சரியில்லாமல் இருந்த போதிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று அவங்க இந்த நாளில் வந்திருக்காங்க. அதனால் அவங்கள கறந்துட்டு எல்லாரும் வரவேற்கணும். ஆவிக்குரிய நித்திய ஆசீர்வாதத்திற்காக என்று வாதாட வருகிறார்கள் சகோதரி மெர்சி ரத்னம் அவர்கள், சகோதரி எமீமா, சகோதரி லூர்து மேரி. இல்லை இல்லை, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காகவே என்று சொல்லி வாதாட வருகிறார்கள் சகோதரி விக்டோரியா பிரபாகரன் அவர்கள். அவர்களுடன் நானும் பொருளாதாரமே என்று வாதாட வருகிறேன். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே அருமையான தலைப்பிலே பட்டிமன்றம் பேச்சாளர்கள் பேச வந்திருக்கிறார்கள். இயேசு சுவாமியை விசுவாசிப்பதற்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமே முக்கியம் என்றும், இயேசு சுவாமியை விசுவாசிப்பதற்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களே முக்கியம் என்றும் பேச வந்திருக்கிறார்கள். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதமே முக்கியம் என்று பேசுவதற்கு மனசி அவர்களை அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்துள்ள பாஸ்டர் அவர்களுக்கும் கமிட்டி மெம்பர்களுக்கும் சபை மக்களுக்கும் என் எதிரணியினருக்கும் என்னுடைய அணியினருக்கும் பட்டிமன்ற தலைவி அவர்களுக்கும் தாய்மார் சங்க தலைவி அவர்களுக்கும் என் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் புது வருஷ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கா பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளது வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குங்கிற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பது தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்கிற நான் ஆசீர்வாதம். எந்த காரியம் நம்மளை பரலோகத்துக்கு நேராக நடத்துதோ அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படி என்று நான் நினைக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது உலகக்குரிய மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்வதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றவர்களின் வரம். ஆசீர்வாதம் வந்து அவங்க செய்ய முடியாத கடவுள் மனுஷனே செய்ய முடியாத காரியத்தை செய்யறது தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற்றவங்க வரோம். இப்போ நாம அப்படி பெற்ற பைபிள்ல அவங்கள ஒரு 2-3 பேர்த்தை நம்ம பார்ப்போம். நான் முதலாவது பார்க்கறது யோபு வந்து கடவுளுக்கு பிரியமான மனுஷன். அவர் ரொம்ப உத்தமனாகவும் இருக்கார், நல்லா கடவுளுக்கு ஏற்றவனா இருக்கிறான். ஆனா அந்த பிசாசானன் என்ன செய்யறான், அவனை சோதிக்கிறான். அப்போ சோதிக்கும் பொழுது அவனுடைய எல்லா பொருள்களும் எல்லா சொத்துக்களும் ஆடு மாடு குழந்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போ அவன் வந்து ஒரே நாள் அழிச்சிடறான். ஆனா இருந்தாலும் யோபு என்ன செய்யறான், அவன் கடவுள்கிட்ட வந்து இவ்வளவு சொத்து போயிருச்சே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணல. என்ன சொன்னான், எல்லாவற்றையும் இழந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தருடைய நாமத்தை அவன் ஸ்தோத்தரிச்சான். அதனால ஆண்டவர் என்ன செய்யல, ஒருவேளை பொருளாதார ஆசீர்வாதம் போன உடனே அவன் ஜெபம் பண்ணி இருந்தா ஆண்டவர் அப்பயே பொருள் கொடுத்துருப்பாரு. ஆனா அவன் ஜெபிக்காததுனாலதான் அவன் என்ன செய்யறான், கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுனால அவனுக்கு இது எல்லாமே ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் ஆண்டவர் யோபுக்கு கொடுத்தாரு. இது யாருனால முடியும்னா ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றவங்கனாலதான் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். சாதாரண மனிதர்களால இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. அடுத்தது வந்து நம்ம தானியல் எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் தானியல்ங்கிறதுல நேபுகாத்நேச்சரால் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன ஒரு கைதி. அந்த இடத்துல நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு, ஒரு கனவு காணுறாரு. அந்த சொப்பனை என்னன்னா அவருக்கு வந்து மனசுல ரொம்ப பயங்கரமா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, அவங்க தேசத்தில் உள்ள எல்லாத்தையும் யாரையும் கல்தேயர் சூனியர் சாஸ்திரிகள் ஜோசியர் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் இப்படி கனவு கண்டேன், இந்த கனவையும் சொல்லணும் அது அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்றான். ஆனா அவங்களால சொல்ல முடியல. ஆனா
சொப்பனத்தை விளக்க யாருனால இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கல்கையாரால் என்ன தெரியுமா சொல்றாங்க, எனக்கு எங்கனால சொல்ல முடியாது, இந்த சொப்பனத்தை சொல்லாத நறுக்கத்தையும் அறியத்தக்க மனுஷன் பூமியிலேயே இல்லைன்றாங்க. பூமியிலேயே இல்லைன்னு சொல்லி அந்த ஜோசியர் அத்தனை பேருமே சொல்றாங்க. ஆனா கைதியாக சிறைப்பட்டு போன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்ற தானியேல் என்ன செய்யறா, நேபுகாத் நேச்சர்கிட்ட போய் என்ன சொல்றான், நான் அந்த சொப்பனத்தை சொல்லி அதனுடைய விளக்கத்தை சொல்றான். நடுவர் அவர்களே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த காரியத்தை சொல்ல முடியும். சும்மா சாதாரண மனுஷனால சொல்லவே முடியாது. அதே போல இன்னொருத்தரை பத்தி பேசுறேன். எலியாங்க ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவரு ஒரு சாதாரண ஒரு மனுஷன், பாடுள்ள மனுஷன். ஆனா அவர் என்ன செய்யறாரு, ஆகாப் ராஜாட்ட போய், ஆகாப் ராஜா காலத்துல எசபேல் அவர் மனைவி ரொம்ப பாகால் வணக்கத்துக்குரியவா. ஆகாப் ராஜாட்ட போய் என்னங்கிறாரு, உன்னுடைய நாட்டுல மழையும் வராது பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே நான் சொல்றேன், நான் யாரை கொண்டு சொல்றேன், கர்த்தர் கொண்டு ஜீவனை கொண்டு சொல்றேன்னு ஆண்டவர் மேல தனி மனிதனா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போய் ஒரு ராஜாட்ட சொல்றான். ஆனா அது ராஜாட்ட சொல்லுவோம். அதே மாதிரி அந்த வருஷம் பூராவும் அந்த அவன் சொல்ற வர வரைக்கும் 3 ஆண்டுகள் வரைக்கும் மழையும் பெய்யல பனியும் பெய்யல. அவன் திரும்பியும் போய் அவன் சொல்றான், அந்த மழை பெய்யுது பனி பெய்யுது. ஆனா இது சொல்றது யார் தெரியுமா, இப்படிப்பட்டவங்க ஒரு தீர்க்கதரிசி, கடவுளோட நெருங்கி ஜீவிக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதர்கள் மட்டும்தான் இந்த காரியத்தை சொல்ல முடியும். இன்னும் நம்ம நிறைய காரியங்களை நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன பேர் மட்டும் சொல்றேன். யோசுவா என்ன செய்யறாரு, ஆண்டவர் போருக்கு போறான். ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறான், ஆண்டவர் அவரோ பேசி இந்த சூரியனையும் சந்திரனையும் நடுவான்ல நிறுத்துறான். நம்மளால முடியுமா சூரியனை நிறுத்த முடியுமா? ஒரு செகண்ட் கூட நம்ம அண்ணாடி கூட பார்க்க முடியாது சூரியனை. ஆனா யோசுவா என்ன செய்யறாரு, சூரியனை பார்த்து நீ கிபியோன் மேல நில்லு, சந்திரனை பார்த்து நீ ஆயிரம் மேல நில்லு அப்படிங்கிற ஒரு நாள் பொழுது பூரா நிக்க வச்சான். நம்மளால முடியுமா? நம்ம சாதாரண மனுஷனால முடியாது. ஆவிக்குரிய வரம் பெற்ற மக்களால் மட்டும்தான் முடியும். எசேக்கியா ராஜா இன்னொருத்தர் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா என்ன செய்யறாரு, அவரு ஆண்டவர் இறந்துருவாருன்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்றாருன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றவர்களால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லி தீர்ப்பு எந்த பக்கம் செய்ய தீர்ப்பு சொல்லும்போது தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அருமையாக சகோதரிக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காகத்தான் நாம் இயேசு சுவாமியை விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நமது சபை போதகர் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவராக வீற்றிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் எங்கள் அணியில் உள்ள சகோதரிகளுக்கும் எதிரணியில் உள்ள சகோதரிகள் புயல் போல பேச வந்திருக்காங்க. அவங்களுக்கும் சபையருக்கு சேர்ந்து என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குன்னு அவங்க சகோதரி அவர்கள் சொல்லிட்டு போனாங்க. நான் பொருளாதார ஆசீர்வாதத்திற்கும் அப்படிங்கிற தலைப்புல தான் நான் பேச வந்திருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா சகோதரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அதாவது யோபு பத்தி சொன்னாங்க. சகோதரி அதாவது சொன்னது என்னன்னா, அவர் திரளான ஆஸ்தியை பெற்றிருந்தார். அதாவது 7 குமாரர், 3 குமார்த்திகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் சொல்லிட்டு அவருக்கு திரளான ஆசீர்வாதம் ஆண்டவரே கொடுத்திருக்காங்க. உண்மையாலுமே சொல்ல போனா பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதத்தை, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம தேடவே முடியுது. அதாவது என்னன்னா நம்ம ஜெபிக்கவே முடியுது. எத்தனை பேர் நமக்கு பொருளாதாரத்துல ஒண்ணுமே இல்லைன்னா நாம ஜெபிக்கிறோம்? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த சகோதரி சொன்னாங்க. ஆனா யோபுக்கு சாத்தான் சோதனை தரம். பின்னாடி பாத்தீங்கன்னா ஆண்டவர் பொருளாதாரம் வேணுங்கிறக்காக அவர் என்ன பண்ணாரு, டபுள் மடங்கா கொடுக்கிறாரு. அதாவது 7000 ஆடுகளுக்கு பதிலாக 14000 ஆடுகள், 3000 ஒட்டகத்துக்கு பதிலாக 6000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகளுக்கு 1000 ஏர் மாடுகள், 500 கழுதைகளுக்கு 1000 கழுதைகளையும்,
அதோட குமாரன் குமாரதிகள் எல்லாம் அதாவது ரொம்ப சௌந்தரியவான்களா, அதாவது அந்த தேசத்திலேயே யோபோட பிள்ளைகளை போல அழகு யாருமே இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க அதை யோசிக்கணும். ஆண்டவர் வந்து பொருளாதாரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தராரு. ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு வந்து பொருளாதார ஆசீர்வாதம் தேவையா இருக்கிறதுனாலதான் நாங்க பேசுறோம். அதனால நீங்க கொஞ்சம் தலைவர் அவர்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யாக்கோபு பத்தி பேசினா, அவன் வந்து தன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை யார்கிட்ட, ஏசா அண்ணன் இருந்து அவன் வாங்குறான். ஒரு பயிற்றங்கோளுக்காக வேண்டி அவன் என்ன பண்றான், பசியா இருந்ததுனால அவன் வந்து ஏசா வந்து அந்த நேரத்துல வந்து தேவனை வந்து ஏசப்பாவை வந்து நான் துதிக்கல, அதான் கர்த்தரை துதிக்கல. ஆனா அந்த நேரத்துல வந்து அவனுக்கு பசிக்கு என்ன தேவையா இருந்தது, சாப்பாடு தான் தேவையா இருந்தது, உணவு தான் தேவையா இருந்தது. அது பொருளாதார ஆசீர்வாதம் தானே அது பார்த்தா. அப்ப அந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணா, ஏசா யாக்கோபுக்கு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டு போட்டான். அது இல்லாம இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, ஏசாவை போல ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணான், அவங்க அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை தானே யாக்கோபு பெற்றுக்கொள்றான். அடுத்து பாத்தீங்கன்னா யாக்கோபு என்ன செய்யறான்னா, தூதர்கள்ட்ட வந்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடைன்னு சொல்லிட்டு பற்றிக்கிறான். அப்ப அந்த மாதிரி பற்றும்போதுதான் அவனுக்கு வந்து பொருளாதார ஆசீர்வாதம் வந்து கடவுள் கொடுக்கிறாரு. அப்ப இவங்களுக்கெல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எங்களுக்கான தேவையா இருக்கிறதுனாலதான் நாங்க இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா எலியா பத்தி சகோதரி அவர்கள் சொன்னாங்க. ஆவிக்குரியவராகத்தான் வாழ்ந்தார். அதை நாங்க வந்து கண்டிப்பா ஒத்துக்கிறோம். அது போல நம் எதிர் அணியில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதனால என்ன தெரியுமா செய்வாங்க, இன்னைக்கே போய் அவங்ககிட்ட இருக்கிற நகை நட்டு பணம் எல்லாத்தையும் கொண்டாந்து சபைக்கு வழங்கிடுவாங்க. ஐயா கேட்டுக்கோங்க, ஐயா அம்மா கேட்டுக்கோங்க, சபைக்கு வந்து அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் தேவை. அவங்க நகையும் பண்றாங்க, நகையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அப்படித்தானுங்க, பணமும் தேவையில்லை. தயவுசெய்து நாளைக்கு மறக்காம பேங்க் இருக்கிறது எல்லாமே இங்க வந்து எங்க சபைக்கு நீங்க என்ன பண்றீங்க, கொண்டாந்து கொடுத்துடுறீங்க. அப்ப அது வந்து அப்போ சில காலத்துல நடந்த மாதிரி பொதுவா வச்சு பண்ணிக்கலாம். அதனால நீங்க நாளைக்கே கொண்டாந்து எல்லாம் நல்ல காரியம் சொல்லியிருக்கிறாங்க, பரவாயில்லையே. அதனால கொண்டாந்து கொடுப்பாங்கம்மா கண்டிப்பா. அதனால அவங்க நாளைக்கு, ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவை வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான், பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால கண்டிப்பா நாளைக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆமாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கானா ஒரு கல்யாணத்தை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம்னு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல காணவர் கல்யாணத்துல என்ன குறைபட்டது, திராட்சரசம் குறைபட்டது. ஆண்டவர் வந்து சரி எல்லாம் திராட்சை போயிருங்கன்னு சொல்லல. அந்த இடத்துல வந்து பொருளாதார ஆசீர்வாதமான எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய அந்த திராட்சரசத்தை, அதாவது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அவர் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் கொடுக்கிறாரு. அப்ப வந்து முந்தின ரசத்தை பார்க்கிறோம், பிந்தின ரசம் வந்து மிகவும் ருசியாக இருந்தது. இது யார் தந்தா, ஏசப்பாவே அந்த பொருளாதார ரீதியாக பொருளாதார ஆசீர்வாதத்தை ஏசப்பாவே தர்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வர்றாரு. கர்த்தராகிய ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வராங்க. வழியில கூட வந்து 430 வருடங்கள் வந்து வனாந்தரத்துல இருக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த கானான் தேசம்ன்றது எப்பேற்பட்ட தேசம், அது எப்பேற்பட்ட தேசம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு போனார். அவர் கொண்டு வனாந்தரத்துல விடல, பாலைவனத்துல கொண்டு போய் விடல. நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, ஜெபம் மட்டும் பண்ணிக்கோங்கட்டு. அப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன வேணும், அது இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பா நம்ம வந்து அந்த தேட முடியுங்கிறத அவர் வந்து முடிவு பண்ணிட்டா அவர் வந்து என்ன செய்யறாரு, பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தந்தார். அப்போ நீங்க எதிரணியில பேசிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க வந்து பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதமான ஆண்டவரையும் வந்து நாம தேட முடியும். 10 நாள் நீங்க சாப்பாடே இல்லாம
சும்மா தருவீங்களா சொல்லுங்க. கண்டிப்பா அது பொருளாதாரம் தானே. சோரே இல்லாம இருக்கிறீங்களா? நாளையில இருந்து காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு இருந்துக்குவீங்களா? கண்டிப்பா நமக்கு பொருளாதாரமான உணவும் வேணும், மற்ற எல்லாமே வேணும். அதனால நல்லா கவனிச்சு பொருளாதாரம் தான் அதாவது ஆண்டவரை தேடுவதற்கு பொருளாதார ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணுங்கிறத பத்தி நம்ம தலைவர் அவர்கள் வந்து எங்களுடைய தீர்ப்பை வந்து நல்ல முறையில சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, தேங்க்யூ. பொருளாதார ஆசீர்வாதம் தான் முக்கியம். ஏசுவாமியை விசுவாசிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படிமா நீங்க என்ன பண்ண போறீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டாங்களே. வாங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த போதகருக்கும் தலைவருக்கும் எதிர் அணியருக்கும் எங்களுடைய அணியினருக்கும் சபையாருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிந்து போகிறார்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்றாங்க. ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிந்து போகிறார்கள். அவங்களுக்கு பாவம் தெரியல. அனனியா சபிராளை பத்தி அப்போஸ்தலர் காலத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா அனனியா சபிராள் வைக்கலையே. அவங்க எங்க போனாங்க? உங்களுக்கு தெரியல, பாவம் மறந்துட்டாங்க. அதே மாதிரி பீலேயம் வாழ்க்கையில நீங்க பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா பீலேயம் சொல்றான், எனக்கு பாலாக்கு வந்து இந்த ஜனங்களை வந்து தூள் போல வந்து நிறைஞ்சு நிக்கிறாங்க, இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஆள் வச்சு கூப்பிடுறான். கூப்பிடுற போது அவன் என்ன சொல்றான்னா, நான் ஆண்டவர் சொல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்த முதல் ஆட்களை அனுப்பிச்சு விட்டுறான். ரெண்டாவது மறுபடியும் பாலாக்கு வந்து ஆட்களை அனுப்பிச்சு விடுறான். அப்போ வந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போகும்போது கழுதை பேசுது அவன்கிட்ட, என்னை ஏன் நீ 3 தடவை அடிக்கிற அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கழுதை பேசுச்சு அப்படிங்கிற அறிவு கூட அவனுக்கு இல்லை. அவன் என்ன கேட்குறான்னா, நான் இவ்வளோ நாள் உன்னோட இருந்தேன், அப்படி உனக்கு செஞ்சனா அந்த கழுதை கேட்டதுக்கு அவன் திருப்பி பதில் தான் சொல்கிறானே தவிர அவனுக்குள்ள அந்த உணர்வு வரவே இல்லை. ஆமாம், கழுதை பேசுச்சல்ல, அட மிருகமே பேசாத ஒரு மிருகம் பேசுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள அந்த உணர்வுகளே கிடையாது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், பாலாக்கை பார்த்துட்டு ஒரு வசனம் சொல்கிறான், நீ எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது, கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று பாலாக் சொல்றான். ஆனா கடைசி அவன் மறுபடியும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மரணம் நீதிமானுடைய மரணத்தை போல இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பாலாக் சொல்றான். யூதாவோட பீலையாம் சொல்றான். அப்புறம் நீங்க யூதாவோட 11ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, குறி சொல்லுகிறவன் வஞ்சகத்திற்காக செய்தான் அப்படின்னு வசனம் சொல்றது. அவன் எதை தேடி போனான், வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் எனக்கு கொடுத்தாலும் வீடு நிறைய வெள்ளி பொண்ணு கொடுத்தா கூட, வெள்ளியும் பொண்ணும் எனக்கு நீ கொடுத்தீங்கன்னா கூட நான் வந்து அந்த விரோதமா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் வந்து கடைசியா அவங்க மக்களுடைய பாவத்தை செய்யறதுக்காக வச்சுட்டு போறான். அவன் பாலா கிடத்துல அவன் சொல்லி கொடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் மிருப்படி பின்னாடி படிச்சுன்னு சொன்னா, என்னுடைய மரணம் வந்து நீதிமானுடைய மரணத்தை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுடைய மரணம் பட்டயத்தால வெட்டுண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை படிக்கிறோம். அப்ப அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தாவீது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சவுலை வந்து ஆண்டவர் வந்து புறக்கணிக்கிறாரு. நீ வந்து அவனை ராஜா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நீ வந்து சாமுவேல் நீ போய் ஈசாயின் மகனை வந்து நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவன் தன்னோட 7 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தான். ஆனா தன்னுடைய கடைசி மகன் அவன் மறந்துட்டான், கூட்டிகிட்டே வரல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவனோட சரீர வளர்ச்சியும் நீ இவனுடைய முகத்தையும் பார்த்து நீ இவனை வந்து ராஜாவா ஏற்படுத்துக்கிற, அவனை நான் புறக்கணிச்சேன். மனுஷன் பார்க்கற விதமா நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்க்கறான், நான் இருதயத்தை பார்க்கறேன். அதனால நான் வந்து இவனை நான் புறக்கணிச்சுட்டேன். அதனால நீ வந்து இந்த எல்லா பிள்ளைகளையுமே நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றபோது அப்ப சாமுவேல் சொல்றாரு, நீ என்ன உனக்கு இன்னும் மகன் இருக்கானா அப்படின்னு. அந்த இடத்துல தாவீது எங்க இருக்கிறான்னா, ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தவனை தான் கொண்டு வந்து அரசனா வச்சாரு. ஆடு மேய்ச்சிட்டு இந்த தாவீதை தான் கொண்டு வந்து அரசனா வச்சாரு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில தாவீது அந்த மேய்ப்ப
மேய்ப்பனாக இருக்கும்போது என்னென்னு பாடுறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற அந்த ஆண்டவர் தான் தாவீதை கூட்டிட்டு வந்து அரசனா வச்சு 12 கோத்திரத்துக்கும் முதல் ராஜாவா வச்சார். சவுலுக்கு அடுத்துதான் அந்த எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு தகுதியை தாவீதுக்கு கர்த்தர் வச்சாரு. எல்லா காரியத்தையும் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னாரு, எனக்கு பிரியமானவன்னு சொன்னாரு. அவருடைய கோத்திரத்துல தான் இன்னைக்கு நாம தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி வணங்கி நாம வந்து அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நம்ம பிறந்த நாளா கொண்டாடுறதுக்கு தாவீதினுடைய வம்சத்துல தான் வந்தாரு. அதனால நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றி ரொம்ப அருமையா பேசுறாங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்றது எந்த சின்ன பிள்ளைகள் கூட தெரியும். அப்படி இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தான் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கணும், நாங்களும் கேட்கிறோம். கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, என் திருச்சபையின் போதகர் அவர்களே, பட்டிமன்ற தலைவர் அவர்களே, என் இரு அணியின் சகோதரிகளே மற்றும் இங்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா பேசினாங்க, எல்லாரும் கேட்டீங்க. பிள்ளையான்னு சொன்னாங்க, கழுத்தை தான் பேசும் மனுஷன் விஷயம். யோசனை பண்ணி மனுஷன் பேசினானா, பிள்ளையா பேசினானா வசனத்தில் இல்லையே, கழுத்தை தான் பேசுது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேற, பொருளாதார ஆசீர்வாதம் வேற. நாங்கள் பேச வந்திருக்கிறது பொருளாதார ஆசீர்வாதம். பொருளாதாரம்னா என்ன? பொருள்ங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு எதை சார்ந்தது? நமக்கு சார்ந்தது பைபிள் தான் பொருள். ஆதாரம் என்ன? வசனங்கள். இதுதான் பொருளாதாரம். உலக பிரகாரமான பொருளாதாரங்கள் வேற, ஆவிக்குரிய பொருளாதாரங்கள் வேற. ஆனா எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் பொருளாதாரம். இது ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவரே சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. யாரையாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க யாராவது பிச்சைக்காரர்களா இருந்திருக்கிறாங்களா? யோபு பத்தி பேசினாங்க. யோபு எப்படியாப்பட்ட மனுஷன்? யோபுக்கு எத்தனை வித ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு? அவன் என்ன பொருளாதாரத்துல குறைஞ்சு போனாரா? இல்லையே, 2 அத்தனையான பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேற, பொருளாதார ஆசீர்வாதங்கள் வேற என்று பிரிக்காதீங்க. பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தால் ஒழிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு கால் எடுத்து வைக்க முடியாது. இன்னைக்கு நாம இந்த விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். எப்படி கொண்டாடுறோம்? பொருளாதாரம் எல்லாம் கொண்டாட முடியுமா? சொல்லுங்க. பொருளாதாரம் என்பது நமக்கு தேவையான ஒன்று. அடிப்படை வசதிகளில் முக்கியமானது பொருளாதாரம். இப்போ நீங்க ஆபிரகாம் எடுத்துக்கங்க. ஆபிரகாம் எதிரியாவது குறைஞ்சிருந்தாரா? எதிரியுமே ஆண்டவர் அவருக்கு குறை வைக்கல. அடுத்தது பாருங்க, தானியலை பத்தி பேசினாங்க. தானியல் எங்க கொண்டு உட்கார வச்சார் ஆண்டவர்? அவரை பெரிய சிங்காசனங்கள்ல கண்காணிப்பாளராகவும் பிரதான ஆசிரியராகவும் உட்கார வச்சாரு. அவங்க எனக்கு பொருளாதாரம் எல்லாமே உட்கார வச்சாரு. சொல்லுங்க. பொருளாதாரம்ங்கிறது நம்ம உலக பிரகாரமான பொருளாதாரத்தை மட்டும் பார்க்க கூடாது. ஆவிக்குரிய பொருளாதாரம் என்ன, ஆவிக்குரிய விசுவாசம் என்ன அப்படின்னு எல்லாரும் பேசுனாங்க. ஆனா ஆவிக்குரிய காரணம் என்னங்கிறத யாரும் பேசல. ஆவிக்குரிய காரியம் என்னங்கிறத அடுத்தவங்க பேசும்போது அதை எனக்கு சொல்லணும்னு நான் பட்டிமன்றத்தில் வைக்கிறேன். அடுத்தது இந்த பொருளாதாரங்கிறது ரொம்ப நமக்கு வாழ்க்கையில இன்றியமையாதது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ ஆண்டவர் எதுக்கு தாளந்துகளை கொடுத்தாரு? 5 தாளந்து ஒருத்தர்கிட்ட, 2 தாளந்து ஒருத்தர்கிட்ட, 1 தாளந்து ஒருத்தர்கிட்ட. எது கொடுத்தாரு? தாளந்துகளை உபயோகிக்க சொல்லித்தானே கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவன் என்ன செஞ்ச? 1 தாளந்து பிடிச்சவன் மண்ணில் கொண்டு குறைச்சி வச்சான். இதுதான் அறிவில்லாதது. இதுதான் அறிவில்லாத சமூகம். அறிவில் இந்த ஜனங்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னாங்கல்ல, இதுதான்
கொடுத்த தாளத்தை பயன்படுத்த தெரியாம கொண்டு போய் மண்ணில் போச்சு இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதங்கள் வராது. பொருளாதார ஆசீர்வாதங்கள் என்னைக்குமே வராது. கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி கையாளுகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை அறிந்தால் ஒழிய நாம் இதை என்ன செய்ய முடியாது. அடுத்தது போல ஆண்டவரே மீன் பிடிக்கிறவங்களை பார்த்து மீன் பிடிக்க போனாங்க. ஒரு மீன் அகப்படலை. ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பக்கம் வலையை போட்டு மீன் பிடிக்கலான்னு சொன்னார். வலை கிளியத்தக்கதாக மீன்கள் எடுத்தார். அந்த மீன் எதுக்கு பயன்பட்டது? அவங்க நான் சுட்டு திங்கட்டா பயன்பட்டு இருப்பாங்க. ஒரு பொருளாதாரத்துக்காகத்தான் அவங்க மீன் பிடிக்கிப்பாங்க. இது ஆண்டவரே உதவி செய்திருக்கிறார் அவங்களுக்கு. பொருளாதாரங்கிறது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் இன்றியமையாதது. ஆனா அந்த பொருளாதாரத்தை நம்ம பெற்றுக்கொள்வதும் அதை பயன்படுத்துவதும் நம்முடைய ஜீவியத்தை பொறுத்தது. அதிக ஆசை, அளவில்லா ஆசை, தேவையில்லாத ஆசை, இதனால தான் நம்ம விழுந்து விடுவோமே ஒழிய பொருளாதாரத்தினால என்னைக்குமே விழுக மாட்டோம். நம்முடைய வருமானம், நம்முடைய தேவைகள், நம்முடைய இது எல்லாமே நமக்கு தெரிந்து நாம் இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சேர்த்து நமக்கு கொடுப்பாரு. இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிற காலம் வரைக்கும் சாலமோன் திருச்சபையை கட்டினாரு. எப்படி கட்டினாரு? சும்மா அவர் கட்டியிருப்பாரு. இப்படி போய் இப்படி வந்தாருன்னு கட்டிடுவாரா? எவ்வளவு பொண்ணு, வெள்ளி, மரங்கள், எவ்வளவு பொருளாதாரத்தை பயன்படுத்தி அவர் கட்டினாரு. இது இருக்குது. பைபிள்லயே ஆதாரங்கள் நிறைய இருக்குது. பொருளாதார தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. பொருளாதார கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. பொருளாதாரம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. கையாளுகிற முறையும் தேவையற்ற வழி விட்டுவிட்டு நம்ம எந்த வழியில நம்மளுக்கு பொருளாதாரத்தை சேர்க்கிறோமோ, எந்த வழியில நம்ம பொருளாதாரத்தை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த ஆசீர்வாதம் நிச்சயமா ஆண்டவர் கிடைக்கும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் என்ன செய்யாது? வேதனையை கொடுக்காது. அது நமக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். ஆண்டவர் வேதனையை கொடுக்குற ஆண்டவர் அல்ல, வேதனையை கொடுக்குற ஜனம் இதல்ல. அதனால் இக்காலத்திலும் எக்காலத்திலும் முக்காலத்திலும் பொருளாதாரம்தான் வாழ்க்கைக்கு இன்றியமையாததும், ஆசீர்வாதங்களுக்கு தடையின்றி ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு பொருளாதாரம் மட்டுமே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியாக நடக்கிறேன். பொருளாதாரம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டாங்கம்மா. யாருமே முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லை, அப்படி பேசிட்டாங்க. வாங்க ஏமிமா உங்க நியாயத்தை சொல்லுங்க. இங்கு கூடியுள்ள அவை போதகருக்கும் அவையில் உள்ள எங்களுடைய தலைவிக்கும் மற்றும் எங்களுடைய இரு அணியினருக்கும் எங்க உள்ள எல்லா தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் இந்நன்னாளில் கிறிஸ்துமஸ் மற்றும் புதிய ஆண்டின் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அடிச்சு பேசினாங்க இல்லைங்களா? நம்ம பேசிக்கா நம்ம முதலாவது கேட்கறதுன்னா, எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் வேணும். சபைக்கு யாருங்க வேணும்? ஆவிக்குரிய தகப்பன் வேணும். யாராவது பொருளாதார தகப்பன் வேணும்னு கேட்டிருக்கீங்களா? அப்படி நம்ம கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆவிக்குரிய தகப்பன் தான் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அது மாத்திரம் இல்ல, வேதாகமத்துல நம்ம அடிப்படையா பார்க்கும்போது அநேகரை அவங்க சொன்னாங்க. அவங்க இவங்கன்னு சொல்லி சாலமோன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. முதலாவது தேவன் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும் பொழுது எல்லாமே கூட கொடுக்கப்படும் சொல்லி இருக்குது இல்லைங்களா? யாராவது இதை மறுக்க முடியுமா? முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும்னு சொன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆண்டவரை முதலாவதா நம்ம தேடணும். நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நல்லா இருந்தாவே எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அதுல ஜீரோவா இருந்தா எல்லாத்தையுமே நம்ம ஜீரோவா தான் இருக்கும். அதுதான் முதல். அடுத்தது பார்க்கும்போது பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. இது எங்கேயாவது வேற பொருளாதார ஆசீர்வாதத்துல கிடைக்குமா? சொல்லுங்க. பொருளாதார ஆசீர்வாதத்துல பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது.
ஆவிக்குரிய ஜீவியத்துல மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை சரியாக இருந்து ஆண்டவருக்குள்ளாக நம்ம அனுதினமும் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம வளர்க்கும் போது மாத்திரமே அந்த பாவ மன்னிப்பும் ரட்சிப்பையும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா பொருளாதாரத்தையும் வாங்கி வச்சுட்டு கார் இருக்கு, பங்களா இருக்குது, வீட்டுக்கு தேவையானது இருக்கு, சாப்பாடு எல்லாமே இருக்கு, வீட்டுல அன்பு, சந்தோஷம், சமாதானம் எதுவுமே இல்லைன்னா ஒரு பிரயோஜனமே கிடையாது. மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க, கணவன் ஒரு பக்கம் இருப்பாங்க, பிள்ளைங்க அவங்க வாட்டுக்கு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில கணவன், மனைவி, குடும்பம் எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரியா இருக்கும் பொழுதுதான். எல்லாத்தையும் எனக்கு இருக்குது, எனக்கு காரை வாங்கி வச்சுட்டாங்க, கார் இருக்கு, எல்லாமே மணி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. கணவன் வந்து அன்போட பூவை வாங்கிட்டு வராருன்னு வைங்க, வந்துட்டு இந்தா அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? அட போயா, நீயும் உன்னோட பூவையும் நீயே தூக்கிட்டு போயா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் இல்லைங்களா? அந்த பொருளாதாரம் என்னதான் இருந்தாலும் அந்த அன்பு மனசுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு வெளிப்படும் பொழுதுதான் அது என்னைக்குமே எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதமா காணப்படும். அதே போல வேதாகமத்துல ஒரு வசனம் என்ன சொல்றதுன்னா, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன்னோட சொந்த ஜீவனை நீ நஷ்டப்படுத்திட்டா உனக்கு என்ன இல்லை, லாபமே கிடையாதுன்னு தான் நம்மளுடைய வேத வசனம் சொல்லுது. எல்லாத்தையும் நம்ம ஆதாயப்படுத்தலாம், பொருளாதார ரீதியா எல்லாவற்றையும் நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா நம்மளுடைய சொந்த ஜீவனை சரியாக, நம்மளுடைய ஆத்மாவை சரியாக நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளாத போது அது ஒன்றுக்குமே பிரயோஜனமா போகுது. என்ன பாவம்? கடைசியில நம்மளுடைய நகரத்தின் வாசல்ல தான் நம்ம நிற்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணோம், எனக்கு ஆவிக்குரிய ஜீவியம் முக்கியமா இல்ல பொருளாதாரம்? ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம சரியா இருந்தாவே பொருளாதாரம் தானா தேடி வரும். இங்க நம்ம சரியா இல்லைன்னா இங்க எதுவுமே நமக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. மார்த்தாளையும் மரியாதையும் நம்ம பார்க்கும் பொழுது, மார்த்தாள் மரியாள் ஆண்டவரோடு வந்தாங்க, ஆண்டவர் வந்தாரு, பார்த்தாங்க, பேசினாங்க இல்லை. ஆனா மரியாள் என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்துட்டா. மார்த்தாள் நினைச்சாங்க அதை செய்யலாம், இதை செய்யலாம், அது பண்ணல. ஆனா ஆண்டவர் சொன்ன காரியம், மரியாள் தான் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சுக்கொண்டா இல்லைங்களா? அதனால ஆவிக்குரிய ஜீவியமே அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்றேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுகிற ஒரு விசுவாசி வாழ்க்கை. வாங்கம்மா, முடிங்க, எப்படி வெற்றியா முடிங்க உங்க அணிக்கு. சபையாருக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். தலைப்பையே எல்லாரும் மறந்துட்டு பேசினாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது பொருளாதார ஆசீர்வாதத்துக்கா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கான? ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு நம்ம எம்ஏம்மா சொன்னாங்க. ஆவிக்குரியவங்க வண்டி இல்லாமல் நீங்கள் கோயிலுக்கு வந்துடுறீங்களா நேரத்தில்? சொல்லுங்க, பொருளாதாரம் உங்களுக்கு தேவைப்படுதா? பள்ளிய வண்டி இல்லைங்க, நேராயிடுச்சு. சொல்லுங்கம்மா, ஏம்மா கரெக்டாக இல்லையா அதை கேட்குற கேள்வி? உங்களுக்கு பொருளாதாரம் வேணும் வேணா அது ஆவிக்குரிய நடந்து ஒடியாந்துருவீங்களா? இல்லையே. பொருளாதாரம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக தேவை. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படிக்கும் போதே எப்படி படைச்சாரு தெரியுங்களா? நல்ல அழகான தோட்டத்தை தான் படைச்சாரு. அவர் கொண்டு எங்கேயோ ஒரு பக்கம் விடல. அவங்க மனதில் நல்ல ஆளட்டுங்கிறதுக்காக ஒரு அழகான தோட்டத்தை தான் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து பொருளாதாரத்தை தான் கொடுத்தாரு முதல்ல. அதே மாதிரி எல்லாரும் ஆபிரகாம்னு சொல்லி பேசுனீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாம நீ பாரு, நீ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதையும் உனக்கு தரேன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதையும் உனக்கு தரேன்னு தான் சொன்னார் ஆண்டவர். பொருளாதாரத்தை தான் அங்கே முதல்ல ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ பொருளாதாரம் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில தேவை. ரெண்டாவது பொருளாதாரம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு சூழ்நிலை நடக்குது, இப்போ ஆவிக்குரிய காரியத்தை யார் எப்படி யார் எதிரை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது நடந்துச்சு. அதில் தங்க சாவி கொடுத்தாங்க. ஏசாமி ஏற்றுக்கொண்டா தங்க சாவி. அந்த சாவி நம்ம வீட்டில் மாட்டினா பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி ஒரு தடவை ஒரு நியூஸ் எல்லாரும் தங்க ஒரு சாவி வாங்கினாங்க. அப்போ அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம ஆசைப்பட்டு ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்ப்போமா சாவி வாங்குவோமா? சொல்லுங்க. அப்போ
உங்களுக்கு பரலோகம் போக வேண்டிய சாவி வேண்டியது இல்லையா? சாவி கொடுத்தாங்க ஒரு காலத்துல, நிறைய பேர் வாங்கினாங்க. அப்போ ஆண்டவர் எப்படி ஏற்றுக்குவாங்க? சாவி வாங்கி சாவி மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா, நீங்க இதுல வாலிபர் இதுல 1500 ரூபாய் கட்டி நீங்க மெம்பர் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களை பரீட்சையில எல்லாத்துலயும் பாஸ் பண்ண வைப்பாரு. பொருளாதாரம் இல்லையா இது? நீங்க இதை கேட்குறீங்க, ஆண்டவர் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கலையா? சொல்லுங்க. இதெல்லாம் நடந்துச்சுங்க. 1500 ரூபாய் கட்டினீங்க, நீங்க பாஸ், பொருளாதாரம் உங்களுக்கு வருது. எல்லாருக்கும் தெரியுமே தெரியாதா இந்த காரியம் எல்லாம்? அப்புறம் எப்படி இல்லைங்கிறீங்க நீங்க? அது இல்ல, ஒரு பேனா 5 ரூபாய்ங்க. ஆண்டவர் 5 ரூபாயில வந்தாரு. 5 ரூபாயில பேனா வாங்கினீங்கன்னா எப்படி? பரீட்சை எழுதுனீங்க, நீங்க பாஸ். அப்ப நான் எப்படிங்க எதுலைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்பனா, பொருளாதார வாழ்க்கை ஆசீர்வாதத்தை ஏற்பனா? ஆண்டவர் படிக்காமலே நீங்க அந்த பேனா 5 ரூபாய்க்கு வாங்கி பேனா எழுதுங்க ஆசீர்வாதங்க. இதெல்லாம் நடந்ததுங்க. அப்ப என்ன நீங்க ஆவிக்குரியங்கிறீங்க? உங்களுக்கு வேண்டாம் அந்த 5 ரூபாய் ஆசீர்வாதம்? சும்மா உட்காந்து சொல்றீங்க, கட்டிட்டு வர்றது பட்டு போடவ, கட்டிட்டு வர்றது போடவ, இதெல்லாம் ஆசீர்வாதம் எங்க இல்லைங்கிறீங்க. இப்ப இதெல்லாம் எப்படி வரும் உங்களுக்கு? அப்ப இப்படி சொல்லும் பொழுது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் ஆசீர்வாதத்துக்கு எப்படி போவீங்க? சும்மா உருட்டி பறந்துருவீங்க நீங்க எல்லாத்தையும். சரி, இதெல்லாம் விடுங்க. நேரம் ஆனதுனால நான் சொல்றேன். இப்போ திடீர்னு வீட்டுல இருக்கிறவங்க சிக்காயிடுறாங்க. என் உதாரணத்துக்கே சொல்றேன். 1 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த இடத்துல இனிமேல பண்ண முடியாது, பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாரு, போங்க அப்படின்னாங்க. என்கிட்ட அப்ப பணம் இல்லை, குழந்தைகளும் சின்ன பிள்ளைங்க. அப்போ நான் இருந்து அந்த நிலைமையில நான் ஆண்டவரை எந்த நிலைமையில ஏத்துக்குவேன்? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏத்துக்குவேனா? எனக்கு யாருமே இல்லை, உதவியும் இல்லை. நான் எதை தேடுவேன்? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை எப்படி ஏத்துக்குவேன்? பொருளாதாரத்துக்காக தானே ஏத்துக்குவேன். நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? யாராவது பணம் கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்களா? இல்ல யாராவது நம்மளை பார்ப்பாங்களா? செய்வாங்களா? இதே கடவுளை ஏத்துக்கிட்டேன்னு எனக்கு பணம் கொடுப்பாங்களா? கடவுள் கொடுப்பாரா? அப்படிலாம் நான் நினைப்பேன். இந்த அனுபவத்துல வரும்போது நம்ம பொருளாதாரம் தேவையில்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ அதை எப்படி ஒத்துக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில் பொருளாதாரம் மிகவும் முக்கியம் என்பது நமது தலைவருக்கும் தெரியும். தலைவர் அதை இப்பொழுது அதை அறிவிப்பார்கள். அவர்கள் அதில் உறுதியாயும் இருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். சோ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில் முதலாவது நோக்கம் நம்முடைய பொருளாதாரம் நிலைத்து இருந்தால் தான் மாத்திரமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல முடியும் என்ற தீர்ப்பை நமது தலைவர் அவர்கள் சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. ரெண்டு அணியினரும் சிறப்பாக பேசுறாங்க. அவங்களுடைய பாயிண்ட்டை விடாம பேசுறாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்றேன். தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்பத்தினாலையும் மனுஷன் திருப்தி ஆகலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, அவன் பெரிய சீமானா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். யோகுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பார்த்தோம். உலக ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம உலகத்துல இருக்கிற வரையிலும் ரொம்ப தேவையானது. அது இல்லாம நம்ம வாழ முடியாது. வட்டி இல்லாம சர்ச்சுக்கு வர முடியாது. ஆனா நம்ம நோக்கம்லாம் என்ன? ஆலயத்துக்கு வர்றது. ஆலயத்துக்கு வர்றது தான் நம்முடைய நோக்கம். அதுக்கு பொருளாதாரம் உதவியா இருக்கிற ஒழிய பொருளாதாரமே முக்கியம் சொல்ல முடியாது. சொல்றாரு, நாம் பார்க்கிறதெல்லாம் அழிந்து போகும், நித்தியம் இல்லை. நாம் காண்பது எதுவுமே நித்தியம் இல்லை. நம்ம கண்ணு மூடிட்டோம்னா நம்ம போட்டிருக்கிற சட்டை புடவை கூட அழிஞ்சு போகும். இந்த உலகத்துல இருக்கிற ஒண்ணுமே நித்தியம் இல்லை. நாம் பார்க்கறது ஒண்ணுமே நித்தியம் இல்லை. அதனால பொருளாதாரத்துக்காக வேண்டி நம்ம ஆண்டவரை பின்பற்றிட்டோம்னாக்க நம்முடைய ஜீவியம் எப்படி ஆகும்? லோத்தின் மனைவி
உப்பு தோணாதான். ஏன்? அவளுடைய ஆஸ்தி எல்லாம் அந்த சோதம் குமாராவில் இருந்துச்சு. ஐயோ நான் பார்த்து பார்த்து வாங்கி வச்சேன் பட்டுப்புடவை, ஐயோ நான் பார்த்து பார்த்து வாங்கி வச்சேன் நகைகள், ஐயோ நான் கட்டின அழகான வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவா திரும்பி பார்த்தா என்னாச்சு? அவ உப்பு தோணானாள். ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போச்சு. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆஸ்தி எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் கண்ணை போட்டோம்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம போட்டுக்கிற துணி கூட வீணா போயிடும், மண்ணுக்கு மண்ணா போகும். ஆனா நாம் பார்க்காதது நம்முடைய சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாத காரியம். ஆண்டவர் மட்டுமே கொடுத்தது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக பிரகாரமா கொடுக்குற சமாதானம் இல்லை, உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, நான் என்னுடைய சமாதானத்தை தரேன். அதை பொருளாக வாங்க முடியுமா? பொருளாக வாங்க முடியுமா? பணத்தால் வாங்க முடியுமா? சந்தோஷம், உண்மையான சந்தோஷத்தை பணத்தால் வாங்க முடியுமா? இயேசுவாமியை விசுவாசித்து ஆண்டவரே நீரே எனக்கு போதும். இயேசுவாமி சொல்றாரு, உன்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உன்னுடைய இருதயம் இருக்கும். அப்ப இந்த பொருள் மேல நம்ம இருதயம் இருந்துச்சுன்னா நம்ம ஜீவியமும் அதோட இந்த பொருளோட சேர்ந்து அழிந்து போகும். நம்மளுடைய பொக்கிஷம் இயேசுசாமியா இருந்தாக்க நம்முடைய இருதயம் அந்த பொக்கிஷத்துல இருக்கும். நம்முடைய நோக்கமெல்லாம் நம்ம ஜீவியத்துடைய அர்த்தமே இயேசுசாமியா, ஆவிக்குரிய காரியம் தான் நமக்கு முக்கியம் சொல்லி நம்ம ஜீவிப்போம். அப்ப நித்தியத்துக்கும் நம்மளுடைய ஜீவியம் பாதுகாக்கப்படும். நித்திய ஜீவன் தான் நம்மளுடைய நோக்கம். நாம் இந்த உலகத்தை பார்த்து இந்த ஆத்மான்னு ஒண்ணு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இது அழியவே அழியாது. இது நித்தியத்துக்கு இருக்க போற ஆத்மா. இது நம்ம இந்த உயிர் போயிடுச்சுனாலும் அந்த ஆத்மா ஒன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு மோட்சத்துக்கு போகும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம பொருளாசைன்னு இருந்தோம்னா நரகத்துக்கு போகும். அப்ப இந்த ஆத்மா நித்தியத்துக்காக படைக்கப்பட்டது. நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக இயேசுவை விசுவாசிக்கணும்னா நம்முடைய ஜீவியம் எங்கெங்கணும் நித்தியத்துக்காக நம்முடைய ஆத்மா பாதுகாக்கணும். எதை நீங்க விரும்புறீங்க? இன்னைக்கு ராத்திரி எது உங்களுக்கு வேணும்? நித்திய ஜீவனா, நித்திய நரகமா? பொருளாசைன்னு போனோம்னா நித்திய நரகம். ஆண்டவர் என்னுடைய பொக்கிஷமெல்லாம் இயேசுசாமி அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ பின்பற்றி போனீங்கன்னா நீ நித்திய வாழ்வுக்காக உன்னுடைய ஜீவியத்தை ஆதாயப்படுத்த. எதை இன்னைக்கு ராத்திரி நம்ம தேர்ந்தெடுக்க போறோம்? ஆவிக்குரிய ஜீவியமா, பொருளாசையா? ஆண்டவர் நமக்கு நல்ல காரியத்தை தீர்மானிக்க உதவி செய்வார். எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்து. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்தபடியாக பெத்லகேம் பிறந்தவரை என்ற பாடலுக்கு ஒயிலாட்டம் ஆட வருகிறார்கள் நமது தாய்மார்கள். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானார். இங்கு
இன்று தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரினாரோ ஆராரோ ஆராரோ ஆரினாரோ தூங்கு தூங்கு பாராணி தூங்கு தூங்கு பாராணி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா இங்கு பங்க முத்த பசுதொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்க முத்த பசுதொட்டிலில் படுத்திருக்கிறார். இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரினாரோ ஆராரோ ஆராரோ ஆரினாரோ தூங்கு தூங்கு பாராணி தூங்கு தூங்கு பாராணி. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரினாரோ ஆராரோ ஆராரோ ஆரினாரோ தூங்கு தூங்கு பாராணி 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 தூங்கு தூங்கு பாராணி. பெரிதையா ஏசையா உம் அன்பு பெரிதையா உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா உம் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. நோயினால் உண்மையே பரியாசம் செய்தனே நேசமாய் வந்தனை சேர்த்துக் கொண்டீரே. நோயினால் உண்மையே பரியாசம் செய்தனே நேசமாய் வந்தனை சேர்த்துக் கொண்டீரே. எப்படி மறப்பேன் எப்படி மறப்பேன் எப்படி மறப்பேன் உம் அன்பை உம் அன்பு எத்தனை
நல்லவனா இருந்தானா அவன் எப்பவுமே கடவுளை வேண்டிக்கிட்டே எங்க ஒரு நாள் கூட கடவுளை வேண்டாத நாளே இல்லையாமா. அப்படி வேண்டிட்டே இருப்பானா. ஒரு நாள் என்ன பண்ணானா, திடீர்னு கடவுளை வேண்டாம அவன் புறப்பட்டு போக ஆரம்பிச்சுட்டானா. புறப்பட்டு போய் அவன் வண்டி ஸ்டார்ட் பண்ணானா. வண்டி வந்து என்னாச்சா, ஸ்டார்ட் ஆகவே இல்லையா, ரிப்பேர் ஆகிப்போச்சு. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் போகணுமே, ஆஃபீஸ் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா போனானா. அவன் போக வேண்டிய பஸ்ஸும் மிஸ் ஆயிடுச்சான். அந்த பஸ்லையும் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பியும் அவன் வந்து ஆஃபீஸ் போகும்போதும் லேட்டாக போயிடுச்சு. அங்கே போனோடனே அவனுக்கு திட்டு விழுந்துச்சான். சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கடைசியில் வீட்டுக்கு வந்தாலும் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சான். என்னடா நம்ம அப்போ சொன்னானா, கடவுளே நான் ஒரு நாளும் நீ வேண்டாம போனதுனால நீ வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தியே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டானா. அப்போ கடவுள் சொன்னாரா, எப்பா இந்த வண்டியை எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அதனால உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணினேன், இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணினேன் அப்படின்னா. சரி பஸ்ஸில் போனதே கடவுளே, அப்படியாவது என்ன பஸ்ஸு பாரு, நீ போய் அங்கே போய் பாரு, அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் உன்னை பண்ணினேன். ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனதுக்கு காரணமும் ஒரு காரணம் என்னன்னா, உன்னை அன்னைக்கு ஆஃபீஸில் பிரச்சனை நிறைய இருக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாராம். வீட்டுக்கு வந்ததுக்கும் என்ன சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி, இப்படிதான் நான் உன்னை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கடவுள் வந்து மனுஷன் அவங்ககிட்ட சொன்னாராம். அப்போ அவன் கேட்டானம்மா, கடவுளை இவ்வளோ என்னை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்களே, நான் கல்யாணம் பண்ணும்போது நீங்க எங்க கடவுளே போனீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ கடவுள் சொன்னாரம்மா, எப்பா நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே என்னை தேடவே ஆரம்பிச்ச அப்படின்னு கடவுள் சொன்னாரா. ஸோ நீங்க எப்போ கடவுளை தேடுறீங்கன்னு தெரியல, நீங்க கடவுளை தேடுறதுக்கு ஒரு நோக்கம் வச்சுக்கிங்க, கடவுளை தேடுற காரியங்களுக்கு இருக்கட்டும். சரி இப்போ நான் அவங்க என்னால கொஞ்சம் டைம் உங்களோட கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக சொல்றேன். இது ஜென்ரல் நாலேஜ் கேள்வி, பைபிள் கேள்வி வந்து பின்னால கேட்குறோம், ஜென்ரல் நாலேஜ் கேள்வி கேட்குறோம். பால் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. இல்ல, பாலை மிச்சம் வைக்காம சீக்கிரம் குடிச்சிடணும். சரி, கால் மேல கால் போட்டா என்ன ஆகும்? கால் மேல கால் போட்டா என்ன ஆகும்? காப்பியை விட டீ தான் பெட்டர். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். காப்பியை விட டீ தான் பெட்டர். மூணு ஸ்பெல் இல்லைங்க. டீல ஒரே ஒரு ஈ தான் இருக்கு, காப்பில 2 ஈ இருக்கு, அதனால கொஞ்சம் பெட்டர் டீ தாங்க. அடுத்தது இன்சில் உள்ள மிருகம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இன்சில் உள்ள மிருகம் தெரியலீங்களா? இன்சில் உள்ள மிருகம் ஓனா. ஓ இன்சில் நாய், ஓனாய். ஒருத்தர் சர்க்கரை டப்பாவை வந்து உப்பு டப்பான்னு எழுதி வச்சிருந்தானா. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்லுங்க. அவர் கரெக்டா சொன்னாரு. உங்களுக்கு அடுத்த தடவை கண்டிப்பா பிரைஸ் உண்டு, தருவோம் பிரைஸ். சரி, இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. வேடந்தாங்கல் பறவை எங்கிருந்து வருகிறது? வேடந்தாங்கல் பறவை எங்கிருந்து வருகிறது? கரெக்டா சொன்னாரு தம்பு. அவருக்கு கைதட்டி இல்ல ஒண்ணு. நாம் ஏன் தண்ணீரை குடிக்கிறோம்? உலகத்திலே எந்த நரி பெரிய நரி?
இல்ல டிக்ஷனரிங்க. சரி, வேதத்திலிருந்து சில கேள்வி கேட்கிறேன். அவங்க ரெடியாகிறதுக்குள்ள இதை பண்ண. வேதத்தில் முதல் தசம பாகம் கொடுத்தது யார்? அவங்க கைதட்டில அங்க பிரைஸ் கண்டிப்பா உண்டு, கைதட்டில. கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியம் உண்டாக நடந்து கொண்டவன் யார்? சாமுவேல். 1 சாமுவேல் 2:26. மிக சிறிய வசனம் எது பைபிள்ல? பின்னும் எலிக்கும். சாரி, யோபு 36:1. ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினவர் யார்? ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினவர் யார்? நூற்றுக்கு அதிபதி. லூக்கா 7:2-5 வரைக்கும். என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று என்று யார் சொன்னது? என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று என்று யார் சொன்னது? வசனம் சொல்ல முடியுங்களா? யார் சொன்னா? கரெக்ட் கரெக்ட். கைதட்டில அவங்களுக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னது யார்? வசனம் யோபு 19:25. கரெக்ட். அவங்களுக்கு ஒரு கைதட்டிடலாம். தேவனுடைய வீட்டிற்கு யாக்கோபு என்ன பெயரிட்டான்? கைதட்டிடலாம். கரெக்ட். பெத்தேல். ஏலியின் ஆவியின் வரம் தனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டிக் கொண்டது யார்? சரி, எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒட்டுக்க நிறைய பெரிய கைதட்டலாம் தட்டிடலாம். 3 பேர் சொன்னாங்க பெரிய கைதட்டலாம். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என தேவன் யாரிடம் சொன்னார்? வசனம் சொல்ல முடியுங்களா? 1 ராஜாக்கள் 3:19. அவருக்கு ஒரு கைதட்டல எல்லாரும். கர்த்தர் என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொன்னது யார்? கரெக்ட். சாலமோன். 1 ராஜாக்கள் 8:15. எல்லாரும் கைதட்டில அவங்களுக்கு. புதுகணம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகணம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். இந்த கவர்மெண்ட் எதுக்கோ அவார்டு கொடுக்குறாங்க. ஆனா இந்த புருஷங்கிற அவார்டு மட்டும் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த அவார்டு முதல் அவார்டு எனக்கு தான். ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரையிலும், ராத்திரி வரையிலும் எல்லா வேலையும் நானே தான் செய்யறேன். பொண்டாட்டிக்கு ஒரு வேலை கூட தர்றதே இல்லை. அத்தனை வேலையும் நானே செய்யறேன். சரி சரி, நேரமாயிடுச்சு, சேவல் வேற கூவிடுச்சு, சரி வாசு போட்டுலாம். இப்ப வேற நிறைய நடக்குது.
குப்பைய கூட்டி வச்சு சரி எங்க கொண்டு போய் போடலாம்? சரி போடலாம். அதுக்கு முன்னாடி கோலம் போடுவோம். வெள்ளிக்கிழமை விடிய காலை வாசலில் கோலம் போட்டேன். வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வாசலில் அழகழகாய் விதவிதமாய் கோலம் போட்டேன். அட அழகா கோலம் போட்டாச்சு. சரி இந்த குப்பையை கொண்டு இனிமேல் நீங்க கொட்டலாம். யாரோட கோவலோட சரி இருந்து போச்சாது. சரி அவனையே காணோம். இது வாசம் போட்டாம இருக்கான். சரி நான் கொட்டிடலாம். அவன் குப்பையோட குப்பையா நீங்களோட்டு கொட்டிடலாம். கோபாலு எங்க இந்த பக்கம்? என் வீட்டு முன்னாடியே வந்து நின்னுட்டு என் வீடு எங்கன்னு கேக்குறியா? ஏன் இந்த பக்கம் கேக்குறியா? ஏன் எடுத்த? சும்மாதான் தெரியாம விழுந்துருச்சு. தெரியாம விழுந்துருச்சா? நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். எங்க வீட்டு முன்னாடி யார் குப்பையை கொட்டுறாங்கன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். டெய்லி குப்பையை கொட்டுறது நீதானா? இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் பஞ்சாயத்தை கூட்டி பெரியவங்களை வச்சு உனக்கு பெரிய தண்டனையா நான் வாங்கி தரேன். அறிவிக்கிறது என்னன்னா, இந்த 2 மண்டாட்டிக்காரன் கோபாலுக்கு 2 மண்டாட்டி பிரச்சனைங்க. என்னால பஞ்சாயத்து கூட்டப்பட்டு அது மட்டுங்களா, இன்னைக்கு பெண்களாகிய நாங்க அநேக கலை நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். நீங்க வந்து உங்களுக்கு கண்ணுக்கு அழகான காட்சியும் காதுக்கு இனிமையான இசையும் நாவுக்கு சுவையான உணவு கொடுக்க பாருங்க. என்னடா இது, பஞ்சாயத்து குட்டிக்கிற வாங்கடான்னு சொல்லிட்டு நம்மளையெல்லாம் வர சொல்லிட்டு நம்ம இருக்கிற வேலை கட்டியெல்லாம் விட்டு போட்டு அப்படி என்னதான் பஞ்சாயத்துல தீர்ப்பாகுதுன்னு வந்து வாக்கலான்னு வந்து நின்னா இன்னும் இந்த பஞ்சாயத்து தலைவரை காணும். எங்க போயிட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவர்? தலைவர் வர வாங்க. பஞ்சாயத்து தலைவரே வாங்க வாங்க, வந்து இங்க உட்காருங்க, மக்களோட குறையெல்லாம் கேட்டுடுங்க, நல்ல தீர்ப்பை நீங்க வழங்கிடுங்க. தலைவர் உட்காருங்க. என்ன கோபாலு, உன் பேர்ல பஞ்சாயத்து கூடியிருக்கிறோம். ஆமாங்க. ஊர் பையப்பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் சொல்லு, நான் உனக்கு தீர்த்து தரேன். அப்படிங்களா? அதுக்காக தான் பஞ்சாயத்தை கூட சொன்னது. என்னடா வச்சிருக்கிற? அருவாளா? சரி, இப்ப தேவையில்லை, தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். இந்த அப்படி அருவாளா? கோபாலு தைரியமா சொல்லு. தலைவரே, அது வந்துங்கய்யா. அதாவது வந்து என்ன சொல்லுடா, சொல்லு. இதனால அது நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு பண்ணி இருக்கிறோம். நம்ம அனுபவரிக்கு பயப்படாது. நான் இருக்கிற தைரியமா சொல்லு. பயப்படாதீங்க. அவன் பயக்க வேண்டாமாடா? அவன் என்ன, அவன் என்னையா தைரியசாலி நினைச்சியா? என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? அவனோட
வீட்டுல அவனுக்கு எத்தனை 2 பொண்டாட்டி இருக்குது, அப்புறம் 10 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறான். அவன் எப்படிதான் பயப்படாம இருப்பா? நம்ம ஊர் மனம் பத்தி அவனுக்கு தெரியாதா என்ன? பின்னாடி பிரச்சனை வருதுல்லடா. ஐயா அது வந்துங்க, அதாவது எங்க வீட்டு முன்னாடி என்ன கோபாலு சொல்ற சொல்ற என்னடா சொல்லிடுவேன் சொல்லு சொல்லு ஐயா. அது வந்துங்க சொல்லுடா. என்ன நானும் வந்ததுலேருந்து வாட்டுக்கிறேன், அவனை பேச விடாம நீ வாட்டி பேசிட்டே ஓடிட்டு இருக்கிற. அவனை பேச விடுற அப்படின்னு தான் சொல்றாங்க. யார் இருக்கிறா? ஐயா தலைவரே அது வந்துங்க ஐயா, அதாவது எங்க வீட்டுக்கு முன்னாடி சொல்லுடா சொல்லு சொல்லு என்னடா அது என்ன தலைவரே? அதே எதனாலதான் இதுக்கு முன்னாடி வந்து போன மாசத்துல ஒரு பிரச்சனை நடந்தது. அப்ப என்னாச்சுன்னா, என்ன கோபாலு உனக்கு தெரியுங்களா அப்படி என்ன பண்ணாங்க? இப்படிதான் ஓட ராமசாமி காட்டி கொடுத்தாட்டு கருச்சாமி ஓட என்ன பண்ணா வெட்ட போடாதுலடா. ஆமாண்டா அது உனக்கு ஞாபகத்துக்கு வந்துருக்கு. சரி சரி நீ வேற பேசுடா. சரிடா சரிடா சொல்றா. தலைவரே அது வந்துங்க சொல்லு சொல்லு சொல்றா. இதுங்கய்யா சொல்லிட்டே பேசவே விட மாட்டேங்கிறாரு. பயப்படாம சொல்லு கோபாலு. எப்படி ஐயா அவன் பயக்காம இருப்பான்? மணியா நானும் வந்ததுல பாத்துட்டே இருக்கிறேன், சும்மா எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு சொல்ல விடாம பண்ணிட்டு இருக்கிறேன். சரி சரி தலைவரே இல்லையா மாசத்துல 10 நாளுக்கு வீட்டுல 10 நாள் தான் பொண்டாட்டி பிள்ளைகளோட வீட்டுல இருக்கிறான். மிச்ச நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தோட்டத்துலதான் இருக்கிறான். அப்புறம் அவனோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க. அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்க மாட்டேங்குது. சொல்லுடா உனக்கு யாரு என்னடா சொல்றாங்க? தலைவரே அதாவது இன்னைக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி குப்பை எல்லாம் கொட்டலைங்க ஐயா, அது நான் பார்த்தது எல்லாம் கனவுங்க ஐயா. அட என்னடா என்னடா சொன்ன? குப்பை எல்லாம் கொட்டல, யாருமே கொட்டலைங்க. சரிடா சரிடா பாத்தீங்களா ஊர் தலைவரே நீங்களே பார்த்து தீர்ப்பு சொல்லிருங்க. கோபாலு உன்னக்காக எல்லாம் வேலை வெட்டி விட்டுட்டு எல்லாம் பஞ்சாயத்து கூடி இருக்கிற, நீ கடைசியா கணவன் சொல்லிட்டு இருக்கிற எல்லாம் கஷ்டமா போ 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 எல்லாம் போ 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 போயிட்டே போ போ எல்லாம் சோசா பொங்கி நல்லா சாப்பிட்டு என்ன குழம்பு வச்சு நல்லா தின்னுங்க சரியா? அட இவன வேற என்னடா என்ன செச்சு வேற இதெல்லாம் கண்டுபிடிச்சு எதுக்குடா வாக்குறா? அட என்னோட என்ன செக்கு மாடு மாதிரி என்ன செஞ்சு வேற பஞ்சாயத்துல நடந்தது என்னமோ எனக்கு உன்ற மேல பெரிய சந்தேகமா இருக்குது. என்னடா சந்தேகம்? நல்ல வேலைத்தனம் பண்ண என்னடா இப்படி வரைக்கும் ஒண்ணுக்கெல்லாம் பண்ணிட்ட. டேய் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. சரி நீ ஏதாவது பிரச்சனைனா குப்பை எது கொட்டுனாங்க, யாராச்சும் உங்க வீட்டு வாசல் வந்து கொட்டுனாங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னடா கோபாலு பஞ்சாயத்தை கூட்டி தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா, நான் பஞ்சாயத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு போனேன்னா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குப்பை கொட்டினதை பார்த்துட்டு வீட்டுக்கு போனோன்னு எங்க மனைவிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ எங்க மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், அங்க பாஸ்டர் ஐயா வந்து உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால உன்னை பார்த்தல நான் பயந்துட்டெல்லாம் நிக்கல. அதாவது அவ சொன்ன அந்த சுவிசேஷத்தை கேட்டு நான் வந்து உன்னை வந்து எதுவும் செய்ய சொல்ல வேண்டாம், உனக்கு தண்டனை வாங்கி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் அமைதியா நின்னேன். இன்னுமே வந்து கிறிஸ்துமஸ் வருதா, அந்த கிறிஸ்துமஸ்ல இயேசு பிறப்பின் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மனைவி சொன்னாங்க. உங்களுக்கு உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. நன்றி கோபாலு. இனிமேல் வந்து நம்ம இந்த கிறிஸ்துமஸ் சத்துருக்களை எல்லாம் சிநேகிச்சு நல்லபடியாக நம்ம கொண்டாடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. கொண்டாட்டமே
மரியா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே, நேசம் ருசிப்பாருதல், இயேசுவில் கண்டேன் ஞானம், நேசம் ருசிப்பாருதல், இயேசுவில் கண்டேன் ஞானம், பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடேன் இவையே, தஞ்சம் இயேசு இருக்கையில் அஞ்சிடேன் இவையே, தஞ்சம் இயேசு இருக்கையில், லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிடினும் சோகமடையேனே, ஏது எனக்கிருக்க சோகமடையேனே, ஏது எனக்கிருக்க, வியாதியால் எந்தன் காயம் காயம் கெட்டு போயினும் மாய தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார், மாய தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார், இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே, நேசம் ருசிப்பாருதல், இயேசுவில் கண்டேன் ஞானம், நேசம் ருசிப்பாருதல், இயேசுவில் கண்டேன் ஞானம். Oh,
பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அழைத்த வேளையிலும் எனக்கீழே விடவில்லை மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் உம் நாவில் தந்தீரே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் உம் நாவில் தந்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே
உம்மா கூடாதெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மா கூடாதெதுவும் இல்லை. உம்மா கூடாதெதுவும் இல்லை. உம்மா கூடாதெதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கி, வார்த்தையாய் நீர் உருவாக்கி, சகலத்தையும் நீர் உருவாக்கி, வார்த்தையாய் நீர் உருவாக்கி, என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கருத்தினால் செய்து நிறைவேற்றுவே. வாக்கினால் சொன்னதை கருத்தினால் செய்து நிறைவேற்று. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதெதுவும் இல்லை. உம்மா கூடாதெதுவும் இல்லை. உம்மா கூடாதெதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அறிநதின் காலத்து நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தேன். அறிநதின் காலத்து நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தேன். உங்கள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதெதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதெதுவும் இல்லை. உம்மால் கூடாதெதுவும் இல்லை. இயேசுவா கூடாதெதுவும் இல்லை. இயேசுவா கூடாதெதுவும் இல்லை. சகோதரி லூர்து அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் வேலைக்கும் போயிட்டு தன்னுடைய குடும்ப வேலையும் பார்த்துட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு எல்லா கஷ்டங்களை மத்தியிலும் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய கர ஓசையை தட்டி அவங்கள வரவேங்க. நீங்கள் வேற ஆளுன்னு பார்க்காதீங்க. அவங்க எல்லா கஷ்டத்தையும் அவங்க வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது மணி 11 மணி நாங்கள்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது எல்லாருமே அப்படிதான். அதனால கடவுள் எல்லாரையும் கடவுளை மகிமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த காரியங்களை எல்லாம் கஷ்டத்தோடு செய்கிறாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்து இன்னும் ஒரு ஸ்கிட்டு மட்டும் இருக்கு, அதை கண்டு கழிக்கும்படி கேட்குறேன். சகோதரி லூர்து அவர்கள் பாடுவார்கள். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க
சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நிக்கிறீங்க. நீர் என்ன வெறுக்கல, தண்ணி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவன் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவன் நீரே. என் கரம் பிடித்து தூக்கி நீர், என் கரைகள் எல்லாம் நீக்கி நீர். என் கரம் பிடித்து தூக்கி நீர், என் கரைகள் எல்லாம் நீக்கி நீர். உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. ஏசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நிக்கிறீங்க. நீர் என்ன வெறுக்கல, தண்ணி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நிக்கிறீங்க. நீர் என்ன வெறுக்கல, தண்ணி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அடுத்ததான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்கிட்டு டார்க்னஸ் டு லைட் அப்படின்னு, இருளில் இருந்து வெளிச்சம் என்கிற ஸ்கிட்டை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கூட்டிட்டு போறதே பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கு. நேரம் 4 இடத்துல போய் பிச்சை எடுத்துட்டு போனாங்க. உட்கார், இங்க பிச்சை எடுக்கல, உட்கார் உட்கார். ஐயா தாயே, பிச்சை போடுங்கய்யா, பிச்சை போடுங்க, 100 ரூபாயா போடுங்க, பிச்சை போடுங்க, பிச்சை போடுங்கப்பா, யாராவது போடுங்களே, பசி எடுக்குது. யாருமே என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, யாருமே வரலீங்களா? ஒருத்தருமே வர மாட்டேங்கிறாங்க. தள்ளி எழுத, சும்மா நெருக்கிட்டே வராத, தள்ளு 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 தள்ளு. ஐயோ, பிச்சை போடுங்க யாராவது, யாராவது பிச்சை போடுங்க. ஒரு அண்ணன் வர்றாரு, ஒரு அண்ணன் வர சூப்பரா. ஹலோ ஹலோ சார், அண்ணா 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 முக்கியமான மீட்டிங்களா? அண்ணா அண்ணா சரி இல்ல சரி இல்ல சார், நாளைக்கு பிச்சை போடுங்க. இந்த மீட்டிங் சரி போடுங்க, நாளைக்கு வச்சுங்க. அண்ணா 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 பிச்சை போடுங்க. அண்ணா 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 நான் அதெல்லாம் கேட்கல, பிச்சை மட்டும் போடுங்க. அண்ணா அண்ணா பிச்சை போடுங்க. ஜீசஸ் பார்க்கறதுக்கு அமெரிக்கால இருந்து 4 ஃளைட் பிடிச்சு வந்திருக்கேன். என்ன பிச்சை எல்லாம் போட முடியாது. 100 ரூபாய் கேட்டதுக்கு அமெரிக்கால இருந்து வந்து ஃளைட்ல வந்து போட்டு நான் ஜீசஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ணா ஒரு 100 ரூபாய், ஒரு 100 ரூபாய் போடாதீங்க போடாதீங்க. என்ன டேட்டி ஃப்ளோ 100 ரூபாய் அழுக்கு பண்ணிவீங்க போல, அழுக்கு அழுக்கு. அண்ணா ஒரு 100 ரூபாய் அஞ்சப்பா என்ன 100 ரூபாய் ஜிபே 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 பண்ணுங்க. ஜிபே ஜிபே வச்சிருக்காங்க. பிசினஸ் பண்ற நம்ம கிட்ட கூட ஆதார் கார்டு தவிர ஒரு கார்டு இல்ல. ரொம்ப பேசுறான்ப்பா இவன். ஒரு 100 ரூபாய்க்கு ரொம்ப பேசுறான்ப்பா. போட முடியாது போட முடியாது. ஏன் அப்படியே போட முடியாது? யாராவது போடுங்களே, யாராவது போடுங்களே, காசு போடுங்களே யாராவது. யாருமே போட மாட்டேங்கிறாங்க, யாரும் தர மாட்டேங்கிறாங்க. ஆஹா, பசிக்கு ரொம்ப பசி. யாரோ ஒருத்தர் வர்றாரு. ஐயா ஐயா சார் நீங்களா? நீங்க என்ன ஷூட்டிங்ல இருந்து இப்படி வந்துட்டீங்களா? சார் ஐயா ஐயா செல்ஃபி எல்லாம் எடுக்கிற ரொம்ப ரொம்ப பண்றாங்க. ஒரு 100 ரூபாய் கேட்டு போட முடியும். ஐயா பேச்சு கேட்காதீங்கய்யா. ஐயா நீங்களாச்சும் போடுங்கய்யா. ஐயா 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 பேச்சு
ஐயா 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 ஆசீர்வாதியா போறேன் ஐயா 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 வாங்க ஐயா 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 வணக்கம் 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 ஏ ஆசீர்வாதம் போடு வணக்கம் போடு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா 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 மூணு ஓட்டு இருக்க மாட்டேங்குது. ஐயா 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 ஒரு 100 ரூபாய் யாருமே எலெக்ஷன்ல எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறீங்கன்னா படுத்துட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி 100 ரூபாய்க்கு நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணேன். அந்த பெட்டி கூட நீங்க சொன்னீங்களா படத்துல பிச்சை எடுக்க மாதிரி பெட்டி கூட பணம் கொடுத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 2 பெட்டி கொடுத்துறேன் சார். சரி வாங்க சார். கண்டிப்பா. அப்புறம் என்னன்னா என்ன சொல்ல வரேன்னா ஐயா 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 நச்சாதீங்க ஐயா பிச்சை போடுங்க ஐயா நச்சாதீங்க. சரி இப்போ ஏசப்பா வராரு. ஏசப்பா வராரா? ஏசப்பா வராரு. ஏசப்பா வராரு. அதனால நீ போய் அவர்கிட்ட ஏசப்பா வராரு. குணமாக்குவார் உன்னை. நாங்களும் அதுக்காக வெயிட் பண்றேன். வாங்க பேரோரமா போறலாம் ஏசப்பாவை பார்த்துட்டு போயிடலாம். ஆமா அவரை நம்ம கட்சியில சேர்த்து ஏசப்பா வராரு. ஏசப்பா வராரு. ஏசப்பா வராரு. எங்க வராருன்னு தெரியல. தாவீதின் குமாரனே. கட்சிக்கு அவர்தான் தலைவர். தாவீதின் குமாரனே. தாவீதின் குமாரனே. எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே. விடுங்க நான் கொண்டு வந்திருக்கேன். நான் ஏசப்பாவை பார்க்கணும். விடுங்க நான் ஏசப்பாவை பார்த்து தாவீதின் குமாரனே. விடவே மாட்டேங்கிறாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏசப்பா வந்துட்டாரா? ஏசப்பா வந்துட்டாரு. உனக்கு சுகம் கொடுப்பாரு. அவனை போய் நீ கேளு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே. ஏசப்பா எங்க கட்சியில சேர்ந்துருங்க. ஏசப்பா உங்களையே தலைவரா போடுறேன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏசப்பா இந்த மூவரை யாரை கூப்பிடுவது? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். போய் எந்திரிச்சு போ. ஏசப்பா நான் வந்து சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்தே எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது உலகம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு சோறு போட்டவங்கள நான் பார்த்ததே இல்லை. அதாவது எங்க அம்மாவை எங்க அப்பாவை யாரையுமே நான் பார்த்ததில்லை. இப்போ நான் உங்களை பார்க்க முடியுமா ஏசப்பா? நீங்க என் கண்களை திறந்தீங்கன்னா நான் உங்களை பார்ப்பேன் ஏசப்பா. ஏசப்பா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கப்பா ஏசப்பா. நான் பார்க்கிறேன். எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. நான் பார்க்கிறேன். அஞ்சே இன்ன வரைக்கும் இப்படி நான் பார்க்கிறேன். ஏசப்பா எனக்கு கண்ணை திறந்துட்டாரு. இப்படி செய்யறாரா? அப்ப ஏசப்பா தான் அடுத்த முதலமைச்சர்னு நான் இப்பொழுது அறிவிக்கிறேன். ஆமா எங்க கட்சி சார்பாக அவர் இப்பொழுது இந்த தடவை அவர் முதலமைச்சர் என்று நான் அறிவிக்கிறேன். இப்பொழுது நான் பார்க்கிறேன். வானம் தெரியுது. கை எல்லாமே தெரியுது. ஏசப்பா நான் வந்து இந்த பாவமான வாழ்க்கை இருளான வாழ்க்கையை தூக்கி போட்டு ஏசப்பா நான் உங்க பின்னாடி வரட்டுமா ஏசப்பா? நான் உங்க பின்னாடி வரட்டுங்களா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு நான் உங்க பின்னாடியே வரேன் ஏசப்பா. என் பின்னாலே வா. இதுவரை அமைதியா இருந்து எல்லா ப்ரோக்ராமும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய அழைப்பினை ஏற்று வந்து வருகை தந்த சபை போதகர் அவர்களுக்கும் கமிட்டி உறுப்பினர் அவர்களுக்கும் எனது தம்பி தங்கச்சிமார்கள் என் தகப்பன்மார்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் எங்க பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக வந்து வீடியோ எடுத்து கொடுத்த சகோதரர் சிவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தம்பி
செலுத்துகிறோம். எங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தேவைகளை சந்தித்து ஒருவேளை எல்லா பணங்களும் கொடுத்து உதவி செய்த எல்லா பெண்களுக்காகவும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜிங்கலாவுக்காகவும் ராணிக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒருவேளை மேக்கப்புக்கெல்லாம் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெனிகாவும் கூட நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கடைசியாக உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் உணவு ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாரும் இருந்து உணவு சாப்பிட்டு செல்லும்படி உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிற சகோதரிகள் ஒன்று கூடி இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கிருபை செய்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இவர்களோடு கூட இருக்கும். இவர்கள் மூலமாய் நீர் மகிமைப்பட்டிருக்கிறீர். இவர்கள் மூலமாய் நீர் மகிமைப்பட்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆலயத்தினுடைய எல்லா பணிகளிலும் சிறப்பாய் கலந்து கொண்டு தங்களுடைய உதவிகளை செய்து உணவளித்து திருச்சபையின் மக்களை சந்தோஷப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நீர் அவர்களை ஆசீர்வதி குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக ஒருவேளை தங்கள் நிலைமைகள் எல்லாம் மறந்து இந்த இடத்துல இந்த ஸ்கிட் எல்லாம் போட கிருபை செய்தி பாடினார்கள். அதற்காக உமக்கு நன்றி, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை காலை நடைபெறுகிற ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் நேரப்பட வேலையிலே வந்திருந்து அப்படி ஆராதனையிலே கலந்து கொள்ள கருவித்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவரே நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை மாலை சிறுவர் வாலிபர் பாடல் ஆராதனை வெளியே நடக்கிற காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். வைத்திருக்கிற உணவை ஆசீர்வதியும். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியோடு கடந்து செல்லும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பினார். என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்தல் இன்றும் என்றும் சதாகாலம் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக.